வண்டி, வாகன, சொத்து, சுகம், படிப்பு, விவசாயம் செய்யக்கூடிய நிலம், விவசாய நிலங்கள், பொதுவாக சொத்து சுகம் சொல்லக்கூடிய அனைத்தும் அதுல தான் வரும். வண்டி வாகனம் அப்படின்னு எடுத்தீங்கன்னாலும் 4ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய முக்கியமான பாவமா இருக்கு. அப்ப அந்த லக்ன 4ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல பாதிச்சா அவங்க இருக்கிற இடத்துல கட்டாயம் வாஸ்து குற்றங்கள் இருக்கும். இருக்கக்கூடிய இடங்கள் சார்ந்த ஏதாவது ஒரு பாதிப்பு அந்த ஜாதகரை அடுத்த முன்னேற்ற நிலைக்கு போக விடாம ஏதாவது ஒரு இடையூறை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடையூறு இருக்கிற இடத்து சார்ந்து ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய ஜாதகத்துல லக்ன 4ஆம் இடத்துல ஒரு பகை பெற்ற கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு நீங்க தொழில் செய்யற இடத்துலயோ அல்லது நீங்க குடியிருக்கிற இடத்துலயோ சண்டை, சச்சரவு, தேவையில்லாத போட்டி, பொறாமை, குழப்பம் இயற்கையா உருவாகிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்ககிட்ட நல்லா உறவாடி உங்களுக்கு நல்ல செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்களே உங்களுக்கு எதிர்ப்பா மாறி அவங்களே உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாயிடுவாங்க. இப்ப இந்த 4ஆம் இடத்தை அதிபதி 8லோ 12லோ மறைஞ்சிட்டா அவங்களுக்கு நல்ல சொத்து சுகம் அமையறது கிடையாது. நல்ல சொத்து சுகம் அமையறது கிடையாது. 4ஆம் இடத்துல ஏதாவது ஒரு நீச்ச கிரகம் இருந்தால் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு தெய்வ கடாட்சியம் தெளிவா வர்றதில்லை. இருக்கிற இடம் ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த இடமாக இருக்காது. அவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அந்த இடம் முழுமையான சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணாது. அது தொழில் செய்யற இடமாக இருந்தாலும் சரி, குடியிருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி. 4ஆம் இடம்ன்றது வண்டி, வாகன, சொத்து சுகத்தை ஆளக்கூடிய இடம். இப்ப 4ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்துல சனியும் ராகும் சேர்ந்து இருக்குன்னா அவங்க இடத்துல கட்டாயம் எதிர்மறையான சக்திகள், செய்வனை, பில்லி, சூன்யம் இது போன்ற பாதிப்புகள் மிக அதிகமான பாதிப்புகளை தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். அவர்கள் என்னதான் நல்லவராக இருந்தாலும் அவர்களை சுற்றி இருப்பவர்களாலோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினாலோ அந்த இடத்திற்குள் ஏதாவது ஒரு எதிர்மறையான செயல்கள் எதிர்மறையான சக்திகள் அவர்களுக்கு கஷ்டத்தை கட்டாயம் தரும். அடுத்ததாக 4ஆம் இடம் ஒருவருடைய ஜாதகத்துல பாதிக்கும் போது பிள்ளை பருவத்தில் அந்த 4ஆம் இடம் பாதித்த கிரகம் திசாபுத்தியை நடத்தினால் அந்த ஜாதகருக்கு படிப்பில் தடங்கள் வரும். இந்த நிறைய பேர் இந்த படிப்பை பாதியில விட்டுறாங்க இல்லைங்களா? இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடம் பாதிச்சிருக்கும். வாஸ்து மிக அதிகமா பாதிப்பு ஒரு குடும்பத்துல இருக்கிற இடத்துல ஒருத்தருக்கு இருக்குன்னா அந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பாரு, அல்லது 4ஆம் இடத்து அதிபதி 6, 12 இருப்பாரு. இது போல பல விஷயங்கள் இந்த 4ஆம் இடத்துல இருக்கு.